இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. வணக்கம். செய்திச் சுருக்கம். உராய்வால் வெடித்த பட்டாசுகள் 6 தொழிலாளர்கள் பரிதாபம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பநாயக்கன்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பொம்மையாபுரம் உள்ளது. அங்கு பாலாஜி என்பவர் சாய்நாத் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பெயரில் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். பட்டாசு ஆலையில் 35 அறைகளில் 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர். ஃபேன்சிரக பட்டாசுகளுக்கு வேதிப்பொருட்களை கலவை செய்யும் போது உராய்வு காரணமாக திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. அதில் பணி செய்து கொண்டிருந்த 6 தொழிலாளர்கள் உடல் கருகி இறந்தனர். சிவகாசி, சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து அப்பநாயக்கன்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கு வெடிகுண்டு மிரட்டல். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. எதிர்க்கட்சிகள் போராட்டம் ஒருபுறம், மாணவிகளின் மீதான பாதுகாப்பு பற்றிய கேள்விகள் ஒருபுறம் என அண்ணா பல்கலைக்கழகம் பெரும் நெருக்கடிக்கு உள்ளானது. இதனால் பல்கலைக்கழகத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பல்கலைக்கழகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்த இமெயிலில் பல்கலைக்கழகத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் உடனடியாக கோட்டூர்புரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் பல்கலைக்கழகத்தில் தீவிர சோதனை நடத்தினர். பல மணி நேரம் சோதனை நடத்தியும் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை. இது வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரிக்கின்றனர். செப்டிக் டேங்கில் விழுந்த சிறுமி, பள்ளி தாளாளர் உட்பட 3 கைது. மகள் மரணத்தில் பெற்றோர் சந்தேகம். விக்கிரவாண்டியை சேர்ந்த பழனிவேல் சிவசங்கரி தம்பதியரின் மகள் 3.5 வயதான லியா லட்சுமி விக்கிரவாண்டி காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தாள். நேற்று பள்ளிக்கு சென்ற சிறுமி அங்குள்ள செப்டிக் டேங்கில் விழுந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. செப்டிக் டேங்கின் துருப்பிடித்த மூடி உடைந்து குழந்தை உள்ளே விழுந்ததாக கூறுகின்றனர். ஆனால் குழந்தை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோரும் உறவினர்களும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். சந்தேக மரணம், பணியில் அஜாக்கிரதையாக இருப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல்ஸ் ஆகிய 3 கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு விக்கிரவாண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டது. மகளின் உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் நெஞ்சை கணக்க செய்தது. ஜல்லிக்கட்டு காளை இறக்கும் முன் மேடையில் நடந்த மல்லுக்கட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் உள்ள புனித விண்ணேற்ப அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை ஒட்டி இந்த ஆண்டில் முதல் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. போட்டி தொடங்குவதற்கு முன்பே மேடையில் திடீரென அடிதடி ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். போலீசார் அவர்களை விலக்கிவிட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடையாள அட்டையின்றி மேடையில் ஏறியவர்களை விழாக்குழுவினர் கீழே இறங்கச் சொல்லியுள்ளனர். அவர்கள் கேட்காததால் வாக்குவாதம் முற்றி அடிதடி ஏற்பட்டுள்ளது. போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். அதன் பின் வந்த அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், கலெக்டர் அருணா ஆகியோர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தனர். வாடிவாசலில் இருந்து பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வீரத்தை வெளிப்படுத்தினர்.
இப்போட்டியில் 750 காளைகள், 300 மாடிப்பிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பு மலர் வெளியீடு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி துவங்கி 2 நாட்கள் நடந்தது. மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் துவக்கி வைத்தார். மாநாட்டு வளாகத்தில் வேலரங்கம், அறுபடை முருகனின் மூலவர் மெய்நிகர் காட்சிகள், ஆய்வரங்கங்கள் அமைக்கப்பட்டன. ஆன்மீக சொற்பொழிவுகள், கருத்தரங்குகள், இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாநாட்டு முடிவில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு மலரை முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்வில் முத்தமிழ் முருகன் மாநாட்டு மலரை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் தலைமை செயலர் முருகானந்தம், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி கோயிலில் அதிர்ச்சி, அலறியடித்து ஓடிய பக்தர்கள். தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. இங்கு திருப்பணி வேலைகள் நடக்கிறது. ஜனவரி 7 கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. இன்று காலை வழக்கம் போல பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்திருந்தனர். சாமி கும்பிடுவது போல வந்த ஒருவர் பையில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து கோயில் கோபுர வாசல் முன் ஊற்றி தீ வைத்தார். மண்ணெண்ணெயுடன் பெட்ரோல் கலக்கப்பட்டு இருந்ததால் தீ கொழுந்து விட்டு எரிந்தது. கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கோயில் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்ததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தென்காசி டிஎஸ்பி தமிழினியன் கோபுரவாசல் பகுதியில் ஆய்வு செய்தார். கோயில் கும்பாபிஷேக வேலை நடக்கும் சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். தீ வைத்த நபரை கைது செய்த போலீசார் தென்காசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அவர் கடையம் அருகே உள்ள கிளையாப்பிள்ளையூர் கிராமத்தை சேர்ந்த ஆனந்தபாலன், வயது 31 என்பது தெரிய வந்தது. நான் தான் சிவன், நான் கோயில் உள்ளேதான் இருக்கிறேன் என கூறிக்கொண்டே இருந்துள்ளார். சற்று மனநலம் பாதிக்கப்பட்டது போல இருப்பதால் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். வேக தடகில் ஏறிய ஆம்புலன்ஸ், இறந்தவருக்கு உயிர் வந்த அதிசயம். மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மாவட்டம் கசாபா பபாடா பகுதியை சேர்ந்தவர் பாண்டுரங், வயது 65. இவருக்கு கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி ஹார்ட் அட்டாக் வந்தது. அருகில் இருந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்பட்டார். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டார் என கூறினர். இதையடுத்து உறவினர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. பாண்டுரங்கின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் வீட்டில் தடபுடலாக நடந்தது. இறந்துவிட்டதாக சொல்லப்பட்ட அவரது உடலுடன் ஆம்புலன்ஸ் வீடு திரும்பியது. வழியில் ஒரு பெரிய வேகத்தடையில் ஆம்புலன்ஸ் ஏறி இறங்கியதாம். அப்போது பாண்டுரங் உடலில் அசைவு இருப்பதை அவரது மனைவி பார்த்துள்ளார். விரல் அசைவது தெரிந்துள்ளது. உடனே யூடர்ன் போட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். பாண்டுரங் உயிரோடு இருப்பதாக தெரிவித்த டாக்டர்கள் அவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை அளித்தனர். 2 வாரங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வந்த பாண்டுரங் திங்கட்கிழமை நடந்தே வீட்டுக்கு வந்தார். இறந்துவிட்டார் என நினைத்து இறுதி சடங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பிறகு அவர் வீட்டுக்கு வந்தது உறவினர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தந்தது. நடந்த சம்பவம் குறித்து பேசிய பாண்டுரங், டிசம்பர் 16ஆம் தேதி வாக்கிங் சென்றுவிட்டு வீடு திரும்பியவுடன் டீ குடித்துவிட்டு அமர்ந்திருந்தேன். அப்போது எனக்கு மயக்கமும் மூச்சு திணறலும் ஏற்பட்டது. வாந்தி எடுத்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என்னை யார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் என்பதும் எனக்கு தெரியாது என்றார். உயிருடன் இருந்தவரை இறந்துவிட்டதாக அறிவித்தது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா துவக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன துவக்க விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க, தேவாரம், திருவாசகம் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் தீட்சிதர்கள் கொடியேற்றினர். ஓம் நமச்சிவாயம் முழக்கமிட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
10 நாட்கள் நடைபெறும் ஆருத்ரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா 12ஆம் தேதி நடைபெறுகிறது. 13ஆம் தேதி ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவகாமி சுந்தரியுடன் நடராஜ பெருமான் ஆருத்ரா தரிசனத்தில் காட்சியளிப்பார். இதையொட்டி கடலூர் மாவட்டத்திற்கு 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.